கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறது. ஆமேன். நமது நாவு பற்றி சயின்ஸ் என்ன சொல்கிறது? புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர்களும் சொல்வது என்னவென்றால், மனித மூளையின் பேச்சு நரம்பு மண்டலத்தின் உடலில் உள்ள எல்லா நரம்புகளையுமே ஆதிக்கம் செலுத்துகிறதாம். ஒரு மனித சரீரத்தில் 100 மில்லியன் நியூரான்ஸ் உள்ளதாம். ஒவ்வொரு நரம்பு அணுவும் 5000 மில்லியன் செய்தி துணுக்குகளை தனக்குள் வைத்திருக்குமாம். குறிப்பாக நமது நாவானது நமது சரீரத்தில் உள்ள 100 மில்லியன் நியூரான்களையும் தனது பூரண கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்குமாம். அது எப்படி என்றால், நாம் பலவீனமாய் சோர்வடைந்திருக்கும் வேளையில் உடனே பேச்சு மண்டலத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது, உடனே தூங்கு என்றதும் நம் சரீரம் படுக்கை நோக்கி சென்று தூங்கிவிடுகிறோம். அதேபோல் ஒருவர் நல்லவர் என்று பேச்சு மண்டலத்திலிருந்து மூளையிலிருந்து கட்டளை வந்ததும் நமது நாவு அவனை பற்றி புகழ்ந்து நல்லவர் என்று வல்லவர் என்றெல்லாம் பேசுகிறது. அவர் நல்லவர் என்று அல்ல என்றது தெரிந்ததும் அந்த நாவு அவரிடம் சண்டையிட ஆரம்பிக்கிறது. சில வேளைகளில் எதிர்தரப்பில் மகிழ்ச்சியான சந்தோஷமான பேச்சுக்கள் வரும்போது உங்கள் பேச்சு மண்டலத்தின் நரம்பணுக்கள் மூலமாய் கட்டளை வந்ததும் உங்கள் நாவு அவர்களிடம் சந்தோஷமாக பேசி மகிழ்கிறது. எப்படி ஒரு ஆச்சரியம்! அதிசயமான படைப்பின் நாவு பற்றி அறிவியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் கண்டுபிடித்து உள்ளார்கள். ஆம், அது முற்றிலும் உண்மைதான். உங்கள் பேச்சு மண்டலம் உங்கள் நாவின் கீழ் எவ்வளவு அதிகாரம் கீழ்ப்படிதலுடன் உங்கள் சரீரத்தின் 100 மில்லியன் நரம்புகளும் உங்கள் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பேசுகிறது, சிரிக்கிறது, சில வேளைகளில் வேதனையும் அடைகிறது, சில வேளைகளில் உடனே கீழ்ப்படிந்து ரெஸ்ட் எடுக்கவும் படுக்கவும் செல்கிறது. இதை அறிவியல் விஞ்ஞானம் நாவு பற்றி மிக துல்லியமாக ஆராய்ந்து பின்னர் வெளியிடப்பட்டுள்ளனர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதையே நமது பரிசுத்த வேத நரம்பியல் நிபுணராகிய அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் இந்த நாவு பற்றி குறிப்பிடுகின்றார். எப்படி ஒரு ஆச்சரியம்! நமது நாவு நெருப்பு என்றும் நாவின் நுனிப்பகுதி மிகவும் அபாயகரமான பகுதி என்றும் பரிசுத்த வேதத்திலும் உலக அறிவியல் ஆய்விலும் சொல்லுவது முற்றிலும் சரியானது ஆகும். ஆகவே நாம் பேசும்போது மிக கவனமாய் பேச வேண்டுமாம். ஆமேன். God bless you.